விட்டு ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. வணக்கம் பூழே, ஆரம்பிக்கலாமா? ஊழல் முறைகேடுகள் இருந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். ஊழல் புகார்களில் சிக்கினால் பதவி பறிக்கப்படும் என அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் விஜய் கடும் எச்சரிக்கை. இது இல்லாமல் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன சொன்னார்னா, எனக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்கலாம் பார்க்க மாட்டேன், யாராக இருந்தாலும் தூக்கி வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது எத்தனை நாளில் வந்த ஒரு சிஎம் சொல்கிறாரு? 60 நாள் ஆன ஒரு சிஎம் ஒன்று சொல்கிறாரு. 5 வருஷமாக இதுக்கு முன்னாடி ஒரு சிஎம் ஒருத்தர் இருந்தார். அவர் சிஎம்மாக இருந்தப்ப அவங்களோட அமைச்சர்கள் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு ஞாபகம் இருக்குதுங்களா? ஒரு விலை மாதவியின் வீட்டுக்கு ஒருத்தன் போறான். ஆனா கேடு கட்ட அந்த ரோகி மக்கள் அசிங்கமா பேசுறாங்க. அப்படிதான் பேசுறேன். அதான் நானும் அப்படிதான் பேசுறேன். எதுக்காவது ஒண்ணுக்காவது நடவடிக்கை எடுத்தாங்களா அவங்க? அட்லீஸ்ட் வந்து அவங்க மேல நடவடிக்கையும் எடுக்கல, அவங்கள ஒரு வார்னிங் கொடுக்கல, எதுவுமே பண்ணல. எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஊழல்லாம் பண்ணக்கூடாது, லஞ்சம்லாம் வாங்கக்கூடாது, அப்படி வாங்கினீங்கன்னா அவங்கள தூக்கி அடிச்சிருவேன் அப்படின்னு ஒரு சிஎம் சொல்றாரு அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த சிஎம் அகைன்ஸ்டாக இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி இந்த சிஎம்னால ஏன் சொல்ல முடியல அப்படின்னா, வாங்க சொன்னதே அவர். தொட்டா விட மாட்டேன், தொட்டவங்களையும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம அதை செயல்ல செய்யறாரு அப்படின்னும் மக்கள் இதை வரவேற்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னங்க அரசியல் பண்ணுவாங்க? அதுதான் சார் புரியவே இல்லை. கொஸ்டின் மார்க்கா இருக்குல்ல இப்ப அவங்களுக்கு. என்னடா இது, இப்பதான் வீடியோ வந்துச்சு, ஃபோன்டா வீடா அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டு அழகா என்னங்க நடக்குது இந்த தாவே காட்சியில் அப்படின்னு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்க நியூஸ் வருது, இந்த மாதிரி வந்து அவரை வந்து கட்சியிலேருந்து பதவியை நீக்கிட்டாங்க. கட் பண்ணு மறுபடியும் போகலாம். ஏங்க பதவியை விட்டு நீங்கள் தூக்கிட்டீங்கன்னா அது போதுமா? இதுதான் நான் சொல்லும் போதே அங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவரை அரெஸ்ட்டும் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன், என்னங்க அது எப்படி ஆயிப்போச்சு? படுவாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. தாவேக்காவுக்கு நல்லது சொல்லி ஒரு உங்களுடைய அரசியல் அனுபவங்களை வச்சு நீங்கள் தான் இதில் ரொம்ப சீனியர் ஆச்சு. நான் வந்து காலேஜில் நாங்கள் வேணால் ஒரே பேட்சாக இருக்கலாம், நாங்கள் ஒரே காலேஜாக இருக்கலாம், அங்கேயும் நாங்கள் சீனியரு இங்கேயும் சீனியருங்களாம் வாய்ப்பு பேசுனீங்களே, அதை வச்சு வேணா ஆலோசகராக இருந்து ஆலோசனை கொடுத்து வேணாம் இந்த ஆலோசனை கேட்டால் நாடு உருப்படாது, அதுவும் வேணாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் திமுக தான் வந்து தனிநபர் விமர்சனம், பிலோ த பெல்ட்ல வந்து ஒருத்தர் பர்சனலா இழுத்து பேசுறது அந்த மாதிரிலாம் பண்றதாங்கன்னு இப்ப அதிமுகவை அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆர்பி உதயகுமார் முன்னாள் அமைச்சர் அவர் வந்து பேசியிருக்காரு. அதிமுக உறுப்பினரா இல்ல அதிமுக காரனுக்கு பிறந்தவரா? உங்கள் பிறப்பே இந்த தமிழகத்துக்கு தெரியவில்லை. எனக்குலாம் அதை கேட்க ஆரம்பிச்சுன்னு புரிஞ்சு போச்சு. அண்ணே ரெடியா இருங்கண்ணே, ரெடி ஆயிட்டாப்ல இங்க ஒருத்தர் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இப்போ நீங்கள் இதெல்லாம் திமுக காரங்க சார் ஆட்டம் செலுத்த மாட்டாங்க, அவங்களுக்கு இப்போ அதெல்லாம் டைம் கிடையாது. இப்போ அவங்க டைம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா A+B எப்படா மிஸ் ஆச்சு? ஏன்னா கடந்த 3 நாட்களாக எல்லாமே அடி. அண்ணா இதுனே இப்போ மாட்டினார்ல அவங்கள கட்சியை விட்டு தூக்கிட்டாங்கன்னா ஆளுங்கட்சியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்களே போலீஸ் அனுப்பி அந்த ஆளை பிடிச்சிட்டு போயிட்டாங்கடா. இதெல்லாம் புதுசா இருக்கு, இவங்க யாருன்னு இந்த அரசியெல்லாம் சொல்லி கொடுத்தா அது என்ன அவங்க ஒண்ணுமே புரியலையா? இவங்களை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியலையே. எந்த பக்கம் போனாலும் 6 அடிக்கிறாங்க. அதாவது டாஸ் போட்டாலும் அடிக்கிற, ஷார்ட் பால் போட்டாலும் அடிக்கிற, குட்லென்த்ல போட்டாலும் அடிக்கிற, வைடுல ஆக்கர்ல போட்டாலும் அடிக்கிற. நீ யாருமா? நீ தோனியா, சச்சினா, கோலியா, நீ எல்லாமே சேர்ந்த ஒரு ஆளுமா அப்படின்னு சொல்லி இப்ப உங்களுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. சிஎம் பார்த்தா இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது தாவேக்கா வெர்சஸ் பீப்புள் உரிமையா அது கேட்பாங்க. தம்பி என்ன தம்பி நல்லா ஆச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா எல்லாமே சூப்பரா போயிட்டு இருக்கு, இந்த ஊர்ல இந்த இடத்துல இவன் இப்படி பண்றான் தம்பி, இவனை மட்டும் தூக்கு அப்படிம்பாங்க. சரிங்கம்மா தூக்கிடுறாங்கம்மா அப்படின்னு சொல்லி சிஎம் உடனே அழகா அப்படி தூக்கிடுவாங்க. கண்ணாடி மேடை நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் பூழே, ஆரம்பிக்கலாமா? எஸ் சார். இன்னைக்கு வந்து விஜய் அவர்களோட தலைமையில வந்து அமைச்சரவை கூட்டம் வந்து நடந்திருக்கு. எதிர்பார்த்தது தான். ஏன்னா நிதிநிலை அறிக்கை இன்னும் கொஞ்சம் நாளா பட்ஜெட் தாக்கல் பண்ணணும், என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வர போறாங்க, எவ்வளவு கடன் வாங்க போறாங்க, இதெல்லாம் வந்து ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கான பேச்சு தான் போயிட்டு இருக்கோன்னு பார்த்தா புது விஷயம் சார் என்னன்னா வார்னிங் கொடுத்துருக்காரு அமைச்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே. நீங்க வந்து
ஊழல் இல்லை உங்கள் மேலே ஏதாவது புகார் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பதவி பறிக்கப்படும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. நான் அதை ஒரு தடவை படித்து காட்டிடுறேன் சார். எனக்கு அமைச்சர்கள் முக்கியமா மக்கள் முக்கியமா அப்படின்னு பார்த்தா மக்கள் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லுவேன். இந்த 5 ஆண்டுகளுக்காக மட்டும்தான் நான் வரவில்லை. மக்கள் என்னை நம்பி தேர்வு செய்துள்ளனர். அவர்களுக்காக பணி செய்யவே வந்துள்ளேன். நான் எப்படி இருக்கிறேனோ அதை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். மக்களுக்கு நல்லது செய்வோம் என்று மேடையில் பேசிவிட்டு செல்வதற்காக நாம் ஆட்சிக்கு வரவில்லை. சொல்லளவில் எதுவும் இருக்கக்கூடாது. மக்களுக்கு தேவையானதை அதிகாரிகள் லஞ்சம் பெறாமல் செய்து கொடுப்பதை அமைச்சர்கள் உறுதிப்படுத்த வேண்டும். நமது அரசு கிளீன் கவர்மெண்ட்டாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். அடிஷ்னலாக துறைகளில் ஊழல் முறைகேடு இருக்கக்கூடாது. ஊழலற்ற ஆட்சியாக இருக்க வேண்டும். பள்ளிகளுக்குள் சென்று ரீல்ஸ் மற்றும் வீடியோ எடுக்கக்கூடாது. ரீல்ஸ் எடுக்கிறேன் என்று ஆலப்பறை வேண்டாம். ஊழல் முறைகேடுகள் இருந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். ஊழல் புகார்களில் சிக்கினால் பதவி பறிக்கப்படும் என அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் விஜய் கடும் எச்சரிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். இது இல்லாமல் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன சொன்னார்னா, எனக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்கலாம் பார்க்க மாட்டேன், யாராக இருந்தாலும் ஆமாம் தூக்கி வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது எத்தனை நாளில் வந்த ஒரு சிஎம் சொல்கிறாரு? ஒரு 60 நாள் ஆன ஒரு சிஎம் ஒன்று சொல்கிறாரு. 5 வருஷமாக இதுக்கு முன்னாடி ஒரு சிஎம் ஒருத்தர் இருந்தார். அவர் சிஎம்மாக இருந்தப்ப அவங்களோட அமைச்சர்கள் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு ஞாபகம் இருக்குதுங்களா? எஸ் சார், ஞாபகம் இருக்கு. ஒரு பெண்ணை பார்த்து ஓசி பஸ்ஸில் தானே வர அப்படின்னு சொன்னது ஞாபகம் இருக்குதா? 1000 ரூபாய் வருதாமா அப்படின்னு சொன்னது கேட்குறதா இருக்கட்டும். பவுடரு நல்லா போட்டுக்கிட்டு வர மேக்கப் லிப்டிக்லாம் எதுலேருந்து வருது அப்படின்னு கேட்டது ஞாபகம் இருக்குது. ஒரு இடத்துல வந்து நம்ம சேனல்லே அந்த வீடியோ எடுத்து மறுபடியும் போட்டோம். ஒரு முக்கியமான ஒருத்தர் அவங்க கட்சியில், அவர் வந்து அமைச்சர்லாம் கூட கிடையாது. ஆனால் பார்த்தீங்க அப்படியே என்னடா இப்போ உனக்கு அப்படின்னு சொல்லி கத்தி அந்த பையன் வண்டியை இடிக்க கூட இல்லை, இறங்கி இருந்து இப்போ நவுத்த முடியாது, என்னடா பண்ணுவோம், போலீஸ் போன போடுறா தூக்குறா கெட்ட வார்த்தை அப்படின்னு கெட்ட வார்த்தை அவனை திட்டுன்னு ஆரம்பிச்சு. இது எதுக்காவது ஒன்றுக்காவது நடவடிக்கை எடுத்தாங்களா இவங்களாம்? அட்லீஸ்ட் வந்து அவங்க மேலே நடவடிக்கையும் எடுக்கல, அவங்கள ஒரு வார்னிங் கொடுக்கல, எதுவுமே பண்ணலை. பேசியிருக்க கூட மாட்டாங்க அதை பற்றி அவங்க. ரைட்டா? ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஊழல்லாம் பண்ணக்கூடாது, லஞ்சம்லாம் வாங்கக்கூடாது, அப்படி வாங்கினீங்கன்னா உங்களை தூக்கி அடிச்சிருவேன் அப்படின்னு ஒரு சிஎம் சொல்கிறாரு அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த சிஎம் அகைன்ஸ்டாக இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி இந்த சிஎம்னால ஏன் சொல்ல முடியல அப்படின்னா, வாங்க சொன்னதே அவர் தான். எடுத்துக்கோங்கப்பா, இவ்வளோ அமௌண்ட் எடுத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்கிறதே அந்த சிஎம்மாக தான் இருக்கும். எனக்கு கொடுக்க வேண்டிய கட்டிங்கை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்களை எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிற சிஎம்மாக இருந்தார். இன்னொன்று, அந்த அமைச்சர்கள்கிட்டலாம் இந்த மாதிரி பேச முடியாது அவரால். ஏன் அவரால் பேச முடியாது அப்படின்னா, திமுக அன்னையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடியிலேருந்து அந்த ஒரு குறுநில மன்னர்களாக அந்த ஒவ்வொரு அமைச்சர்களையும் அந்தந்த ஊர்களில் விட்டுட்டனால இன்னைக்கு அவங்க இல்லாமல் கட்சி இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. என் மாவட்டத்துலேருந்து இவ்வளோ வருது, உங்கள் மாவட்டத்துலேருந்து எவ்வளோ வருது, தோ அவர் மாவட்டத்துலேருந்து எவ்வளோ வருது, நான் தான் இருக்கிறதுலே அதிகமாக கட்சி கலெக்ஷன் பண்ணி கொடுக்குறேன். அப்படி அதில் டார்கெட் செட் பண்ணி டார்கெட்டை செட் பண்ணி அதில் வந்து யார் லீடர் போர்டில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க ஆஃபீஸ்லேயே போர்டு வச்சுருப்பாங்க. ஒரு ஐயா தான் எடுத்து காட்டுவார். இப்போ யாருப்பா இந்த மாதம் யார் ஃபஸ்ட்டு, வெரி குட், இந்த தடவை இந்த மாதத்தோடைய பெஸ்ட் பர்ஃபார்மர் இந்த அமைச்சர் அப்படின்னு சொல்லி இவர் தான் அதிக கலெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காரு நமக்கு இன்னைக்கு அப்படின்ற மாதிரி இவங்க நடத்தின ஆட்சினால தான் இன்னைக்கு வந்து தாவேக்கா உள்ளே உட்காந்துருக்கு. அப்போ அவங்களால அதெல்லாம் சொல்ல முடியாது, செய்ய முடியாது, நினச்சி கூட பார்க்க முடியாது. அதெல்லாம் இன்னைக்கு நடக்குது. இங்கே தான் இருந்தானுங்க, எங்கே போனானுங்கன்னு தெரியலையே. ஏய் இந்தடா எங்கே போனானுங்க, இந்த ஊப்பிங்க எங்கே சுற்றிட்டு இருந்தானுங்க, ஏன் ஒளிஞ்சுக்கிட்டானுங்களா? ஆளை காணோம் சார், கொஞ்ச நாள் யாரும் ஒரு 4 நாளாவே காணோம். இந்த என்னைக்கு வந்து இந்த பாஜக வந்துட்டு அமைச்சர் ரமேஷ் மேலே வந்து ஒரு 2 மேட்டரை புதுத்தி விட்டானுங்களோ, இந்த கோயில் நிலம்னு 2 மேட்டரை, அதுக்கு பதிலடி வந்ததுலேருந்தே இவங்களை பார்க்குறேன் காணாம போயிட்டானுங்க, எங்கே போனானுங்கன்னே தெரியல. அதில் அவதூறு பரப்புனவங்க தான் இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார். பாருங்க, அந்த மாதிரி ஏதாவது பேசிட்டாலும் இது பண்ணிடுறாங்க இல்லையா, ஸோ அதனால பார்த்து பக்குவமாக இருந்துக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் எதையாவது பேசிக்கிட்டு படிங்கடான்னா படிக்கிறதும் இல்லை, எதனா ஒன்று சன் நியூஸோட நியூஸ் கார்டை பார்த்துட்டு வந்துட்டு அப்படியே அழகாக ஒப்பிக்கிறது, ரிசர்ச் பண்ணுறதுல எதுவும் பண்ணுறதுல வாயை விட்டு மாட்டிக்கிட்டு இன்றைக்கி போலீஸ் அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போகுது. சரி, முக்கியமான மேட்டருக்கு வாங்க. நம்ம நேற்று வீடியோவில் பேசணும்ல சார், ஒருத்தர் வீராசாமி அவர்களை வந்து அடுத்து என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கி என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி பேசணும். பார்த்தா நைட் அவரை வந்து அரெஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. அவர் மேலே வந்து தப்பு இருக்கா இல்லையா அப்படின்றதுலாம் உள்ளே கண்டிப்பாக விசாரிச்சு தான் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க நிறைய வீடியோஸில், அவர் ஃபஸ்ட்டு வேர்டிக்ட் வரட்டும், அவர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னா என்ன ஏதுன்னு பார்க்கட்டும், அவர் மேலே தப்பு இருந்தால் அரெஸ்ட் பண்ணலாம்ல, எதுக்கு உடனடியாக அப்படி ஒரு ஆக்ஷன்னா கண்டிப்பாக முதலமைச்சரே அவரில் வந்து தனி கவனம் பெற்று உத்தரவு பெற்று தான் அவங்க வந்து அந்த பாதிக்கப்பட்ட
நபர் வந்து சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணி அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி சில ஹிஸ்ட்ரிலாம் அவருக்கு இருக்கிறதாவும் சொல்றாங்க. ஸோ அதனால தான் அவர் அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காரு. தொட்டா விட மாட்டேன், தொட்டவங்களையும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம அதை செயல்ல செய்யறாரு அப்படின்னும் மக்கள் இதை வரவேற்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னங்க அரசியல் பண்ணுவாங்க இவங்க? அதுதான் சார் எனக்கு புரியவே இல்லை. கொஸ்டின் மார்க்கா இருக்குல்ல இப்ப அவங்களுக்கு. என்னடா இது? இப்பதான் வீடியோ வந்துச்சு, ஃபோன்டா வீடா அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டு அழகா என்னங்க நடக்குது இந்த தாவே காட்சியில அப்படின்னு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்க நியூஸ் வருது, இந்த மாதிரி வந்து அவரை வந்து கட்சியில இருந்து பதவியை நீக்கிட்டாங்க அப்படின்ட்டு. கட் பண்ணு மறுபடியும் போலாம். ஏங்க பதவியை விட்டு நீங்க தூக்கிட்டீங்கன்னா அது போதுமா? இதுதான் நான் சொல்லும் போது அங்க பாத்தீங்க அப்படின்னா அவரை அரெஸ்டும் பண்ணிட்டேன். அந்த வீடியோ காலையில 9 o'clock வந்திருக்குமா சார்? நைட் 9 o'clock அரெஸ்ட் அவரு. இப்போ அரெஸ்ட் பண்ணி என்னென்ன சொல்றது, இப்போ எல்லாமே கரெக்டா என்னென்ன பண்றது அப்படி இருக்கு இப்போ இங்க நிலைமை. ஆமா, என்ன ஆனந்தம் அந்த கரடிக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப குஜாலா இருந்தானுங்க அவங்க. இன்னமும் நடந்துருச்சு அவ்வளவுதான். தாவேக்காலையும் வந்து இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறானுங்க. இது தாண்டா இவனுங்களை பிடிக்கிறதுக்கு ஒரே பாயிண்ட், நம்மளையாடா ஊழல் லஞ்சன்றானுங்க இப்போ புறாவனுங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுற வீடியோவை மறுபடியும் நீங்கள் எடிட் பண்ணி நீங்கள் ஃபைனலாக அதை பப்ளிஷ் பண்ணுறதுக்குள்ளே அதுக்கான மொத்த கதையும் முடிஞ்சு போச்சு. அதான் சரி. இப்போ எதிர்கட்சிகள் மற்ற கட்சிகள்லாம் வந்து அதை ஒருத்தர் கூட பேசியிருக்க மாட்டாங்க பார்த்தீங்கன்னா. ஏன்னா அதுக்கான டைம் ஸ்பேஸே கொடுக்கல. டக்குன்னு எல்லா நடவடிக்கையும் எடுத்துட்டாங்க. அவர் கட்டில உள்ளே போயிட்டாரு. அந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. எல்லாருமே வந்து லாக்அப் டெத் பற்றி பேசினாங்க, மற்ற விஷயங்களை பற்றி பேசினாங்களே தவிர இதை பற்றி யாருமே பேசுறதுக்கான ஒரு கேப்பே அவங்க கொடுக்கல அவங்களுக்கு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஐயோ என்ன ஆதி எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ணிட்டாங்களே, இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எதை வச்சு அரசியல் பண்ண போகிறீங்க? ஐயோ உங்களுக்கு வேறு நல்ல அரசியல்லாம் பண்ண தெரியாது. நீங்கள் வேணா தாவேக்காவுக்கு நல்லது சொல்லி உங்களுடைய அரசியல் அனுபவங்களை வச்சு, நீங்கள் தான் இதில் ரொம்ப சீனியர் ஆச்சே. நான் வந்து காலேஜில் நாங்கள் வேணால் ஒரே பேட்சாக இருக்கலாம், நாங்கள் ஒரே காலேஜாக இருக்கலாம், அங்கேயும் நாங்கள் சீனியரு இங்கேயும் சீனியருங்களாம் வாய் பேசுனீங்களே, அதை வச்சு வேணா ஆலோசகராக இருந்து ஆலோசனை கொடுத்து, வேணாம் உங்கள் ஆலோசனை கேட்டால் நாடு உருப்படாது, அதுவும் வேணாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் யோசிக்கலாங்க. ஏதாவது ஒரு யோசனை இருக்குது, எனக்கு ஒரு யோசனை இருக்குது, நான் கடைசியாக சொல்கிறேன் நிஜமாக இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. ரீசெண்டாக நிறைய வீடியோஸ் வைரல் ஆகிட்டு இருக்கு சார். என்ன அப்படின்னா, திமுகவோட பொதுச் செயலாளர் துரைமுருகன் இருக்காங்க இல்லையா சார், அவங்களோட பேத்தியோட என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு காட்பாடியில். அந்த என்கேஜ்மெண்ட்டில் வந்து ரொம்ப விமர்சையா தான் நடந்துச்சு. அதுக்கு சொல்றாங்க ஒரு crores கணக்குல சொல்றாங்க. காலேஜ்ல வச்சு நடத்திருக்காங்க. ஆமா, காலேஜ்ல வச்சு நடத்திருக்காங்க. அதுக்கு செலவான காசு சொல்றேன், சில crores சொல்றாங்க. அது அபிஷியலா நமக்கு தெரியல. அதை விட்டுருவோம், அது முக்கியம் இல்ல. அதுல வந்து டான்ஸ் ஆடினாரு ஒருத்தர். டான்ஸ் ஆடுற அந்த நிகழ்ச்சிக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. சொக்க வைக்கும் ஜுவல்லரி. ஏன்னா ஒரு கல்யாணம் அப்படின்னா அதுல நகை நிறைய போட்டிருக்கவங்க அந்த மணப்பெண்ணா இருப்பாங்க, அப்படிதான் நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா அந்த மணப்பெண்ணையே ஓவர்டேக் பண்ற அளவுக்கு ஒருத்தர் வந்து அப்படியே நடமாடும் நகை கடை அப்படின்னு சொல்ற மாதிரி அவ்வளோ நகை கையில போட்டிருக்காரு. இந்த கையெல்லாம் இப்படி மடக்கும் போது 1 1 2 3 எல்லாம் சேர்த்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 பவுன் 200 பவுன் வரும். வா உடம்பெல்லாம் நகையே இங்கே திரும்ப இப்படி காட்டு அப்படி காட்டு அப்படின்னு வரவங்க போறவங்களா லேடிஸ்லாம் இல்ல, நீங்க சொல்ற மாதிரி இந்த கல்யாணத்துக்கு வர லேடிஸுங்களாம் பேசிட்டே இருக்கும்போது அப்புறம் பொண்ணு என்ன பண்றா அப்படின்னு இந்த கையை பாக்குறது கழுத்தை பாக்குறது, இந்த லேடி என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு இதே பார்ப்பாங்க. இப்ப இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க பேசிக்கிட்டு சொல்றியா அப்புறம் இவரை பாக்குறாங்க, என்னடி நகையெல்லாம் செம்மையா இருக்கு, எந்த கடையில வாங்கினாருன்னே தெரியலையே, இந்த லேடிஸ் அவரே பாக்குறாங்க. இப்படிலாம் நம்ம வாங்க முடியுமான்னு வேற யோசிப்பாங்க சார். எந்த கடையிலன்றதை தாண்டி இந்த மாதிரி நகை நம்ம வாங்க முடியுமா அப்படின்னு ஒரு இதுல ஸ்டார்ட் பண்ணி இங்க வரி வருது சார் ஒரு நகை. அந்த மாதிரிலாம் பெரிய நகை போட்டிருந்தாரு. ஆனா அவர் என்ன பதவி வகிக்கிறாரு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, அங்க இருக்கிற மாவட்ட செயற்குழுவோட தலைவர், அவ்வளவுதான். பரம்பரை சொத்தா இருக்குங்க அது. அவர் அஃபிடேவிட்ல பாத்துருக்காங்க சார். அந்த உள்ளாட்சி தேர்தல் நின்றுப்பாரு இல்லையா, அந்த அஃபிடேவிட்ல பார்த்தா பரம்பரை சொத்து எதுவுமே கிடையாது. 22 கோடி அவர் பேர்ல மட்டும் அவர் குடும்ப சொத்தா இப்ப இருக்கு. அவர் பேர்ல தனியா 14 கோடி, அவன் ஒய்ஃப் பேர்ல 9 கோடி நகை இருக்கிறது, நம்ம 9 கோடி சொத்து இருக்கிறதா அஃபிடேவிட்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு அமைச்சர் கூட கிடையாது அவரு. திமுக செயற்குழு தலைவரா இருக்கக்கூடிய இவரு வேல்முருகன் அவர் பேரு. தலைவருக்கே 10,000 தான் கையிருப்பு போனது. அததான் சார் இப்போ கம்பேரிசன் எப்படி இருக்கு பாருங்க. திமுகவோட தலைவர்கிட்ட 10,000 தான் இருக்கு, இவர்கிட்ட 22 கோடி இருக்குன்னு சொல்றாங்களே. ஏதாவது சொத்து, குடும்ப சொத்து, இது ஒய்ஃபோட சொத்து அவரே அஃபிடேவிட்ல சைன் பண்ணி கொடுத்திருக்காரு சார். அவர் குடும்ப சொத்து எதுவுமே கிடையாது, ஒருவேளை பரம்பரை சொத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் அஃபிடேவிட்லாம் போட்டோ எடுத்து என்னவா இருக்கும் தெரியலையே. அப்போ நீங்கள் இதெல்லாம் திமுக காரங்க சார் நாட்டம் செலுத்த மாட்டாங்க. அவங்களுக்கு இப்போ அதெல்லாம் டைம் கிடையாது. இப்போ அவங்க டைம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா A+B எப்படா மிஸ் ஆச்சு அப்படின்னு. ஏன்னா கடந்த 3 நாட்களாக எல்லாமே அடி.
அது பாதாள கிணறு. எந்த பக்கம் திரும்பினாலும் எங்க போனாலும் என்னன்னு இது அந்த அந்த கோயில் மேட்டர் கரூர் அதெல்லாம் பதிலடி கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த 3000 ஏக்கர் இது 3000 பட்டாவது சிட்டாவது அடி வாயிலே சாணியை முக்கி அடி நடிச்சு விரட்டிட்டாங்க நம்மள. இப்போ இன்னும் அண்ணே இதுனே இப்போ ஒருத்தர் மாட்டினார்ல அவங்க கட்சியை விட்டு தூக்கிட்டாங்கன்னா ஆளுங்கட்சியா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்களே போலீஸ் அனுப்பி அந்த ஆளை புடிச்சிட்டு போயிட்டாங்கடா. என்னன்னு இதெல்லாம் புதுசா இருக்கு, இவங்களுக்கு யாருன்னு இந்த அரசியெல்லாம் சொல்லி கொடுத்தா, அது என்னன்னு அது அப்படின்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியலையா. இவங்களை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியலையே, எந்த பக்கம் போனாலும் 6 அடிக்கிறானுங்க. அதாவது நீ ஃபுல் டாஸ் போட்டாலும் அடிக்கிற, ஷார்ட் பால் போட்டாலும் அடிக்கிற, குட் லென்த்ல போட்டாலும் அடிக்கிற, வைடுல ஆக்கர்ல போட்டாலும் அடிக்கிற. நீ யாருமா நீ தோனியா, சச்சினா, கோலியா, நீ எல்லாமே சேர்ந்த ஒரு ஆளுமா அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கு வந்து ஒண்ணுமே புரியல சிஎம் பார்த்தா. அதே மாதிரி இப்போ தாவேக்கால வந்து அவங்க மேல விமர்சனம் வைக்கிறது தானே எதிர்க்கட்சியோட வேலையா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு போக போக திமுக இந்த மாதிரி பண்றாங்கன்னு மக்கள் கேள்வி கேட்பாங்க. அதுக்கு இவங்களுக்கு பதில் சொல்றதுக்கே டைம் போயிடும் நான் நினைக்கிறேன். இல்ல நான் சொல்றேன், இனிமே என்ன நடக்கும் அப்படின்னா எதிர்க்கட்சின்றது நீங்க வேஸ்ட் 10 பைசா பிரயோஜனம் சும்மா உட்காந்து இருக்கீங்க, நீங்க கேள்வி கேட்ட வர என் ஓடி போயிடுறீங்க, அதனால வந்து நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தை ஏதாவது ஒரு இடத்த கண்டுபிடிச்சு இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா எதிர்க்கட்சி வீடு போனீங்க அப்படின்னு சொல்லி திமுக அனுப்பி விட்டுட்டு தாவேக்கால இருக்கிற ஒரு 40 பேர் தூக்கி அங்க போட்டுருவாங்க. இங்க ஒரு 60 பேர் அங்க ஒரு 40 பேர் இருந்துகிட்டு இவங்களே இவங்க மாத்தி கேள்வி கேட்டுப்பாங்க. ஏன்னா இப்ப நடக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்குது. அடுத்தவங்க கேள்வி கேட்கறதுக்கு இங்க இடமே இல்ல. இவங்களே உள்ளுக்குள்ள பாத்தீங்க அப்புறம் ஏன்னா சரி இல்ல ஏன்னா எப்படிலாம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தூக்கி அடி போடு அப்படின்ட்டு போலீஸ் வச்சு அடிச்சு புடிச்சு போயிடுறாங்க. இது என் புதுசா இருக்குதுங்க. நான் சத்தியமா சொல்றேன், இதையும் மீறி இவனுங்க புலம்புவானுங்க, இதையும் மீறி இவனுங்க கதறுவானுங்க, இதுக்கும் குறை சொல்லுவானுங்க. என்னங்க பண்றது, வயிற்று பொழப்பு இந்த அரஜான் வயிற்றுக்கு தானே என்னங்க பண்றது, கொடுக்குறானுங்க, அதை வச்சு பொழைச்சி வாழ்ந்துட்டோம். அடுத்தவனை பத்தி பேசி அவதூறு பேசி அசிங்கமா பேசி பொழப்பு அப்படி ஆயிடுச்சு, பேசிட்டே இருப்பாங்க. ஆனா நீங்க நல்லா கவனிங்க, எனக்கெல்லாம் வந்து செம்ம ஷாக். ஒரு கவர்மெண்ட்டு ரூலிங் பார்ட்டினா அந்த அதிகார துஷ்பிரயோகம் தான் மெயின் கேரக்டரிஸ்டிக்கே அவங்களுக்கு இருக்கணும்ன்ற ஒரு பெஞ்ச் மார்க்கை இவங்கெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு போன இடத்துல ஒரு ஆளுங்கட்சி அவங்களுடைய கட்சியில தப்பு பண்றவங்கள உடனடியா தண்டனை பண்ணுது, போலீஸ் வச்சு புடிச்சிட்டு போகுதுங்க. இது என்னங்க கதை, இது எங்கெங்க நடந்துச்சு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி? அதிசயமா இருக்கு பாக்குறதுக்கு எல்லாம். வேற வழியே இல்லாம மக்கள் போராட்டம் பண்ணதுக்கு ரோட்ல இறங்கி அவ்வளோ பிரச்சனைகள் நடந்தாலுமே அந்த ஆள தலைமறைவா இருக்கிறதுக்கு இவங்க சொல்லியோ ஒரே இதுவா இருக்கே அவன் ஏரியால நீ தலைமறைவா இருந்து. எனக்கு என்ன இவங்க எல்லாம் ஒரு குறுநில மன்னர்கள். இவங்க மேல நீங்க கையை வச்சீங்கன்னா இவன் உள்ள போயிட்டானா இவன் நமக்கு அகைன்ஸ்டா எதையாவது பேசிடுவான். ஒரு தலைவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு அவருக்கு பயந்து கீழே இருக்கிறவங்களாம் வேலை பார்க்கறதுக்கு போக கீழே இருக்கிறவங்க எங்கேயாவது மாட்டிக்கிட்டாங்கன்னா நம்ம மாட்டிப்போமேன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டிக்காம இருக்கிறதுக்காக வேலை பார்க்குற ஒரு தலைவர் தான் திமுக இருப்பாங்க. அப்ப இந்த திமுக அதிமுக அரசியலை இன்னைக்கு ஒருத்தவங்க வந்து உடைச்சு தூளா நொறுக்கி போட்டு நம்ம ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டு அந்த வீடியோவை போடுறதுக்குள்ள அங்க பதவி நிற்கும். இன்னொரு வீடியோவை எடுத்து இன்னைக்கு வந்து பேசலாம்னு பார்த்தா நைட்டோட நைட்டா அரெஸ்ட். இந்த வேகத்துல ஒரு அரசு செயல்பட்டா என்னங்க பண்றது? இது இட்ஸ் வெரி குட் ஸ்டார்ட்டுங்க. இந்த ஒரு 60 நாளுக்கு ஒரு நாள் அடுத்த 100 நாளை ரீச் பண்றதுக்குள்ள இந்த 60 to 40க்குள்ள வந்து இது சூப்பரான ஒரு மூவ்ஸ். இப்போ நம்ம பேசணும்ல சார், திமுக அதிமுக வந்து டெம்ப்ளேட் அரசியல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகல தான் வந்து தனிநபர் விமர்சனம், பிலோ த பெல்ட்ல வந்து ஒருத்தர் பர்சனலா இழுத்து பேசுறது அந்த மாதிரிலாம் பண்றதாங்கன்னு. இப்போ அதிமுகவை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆர்பி உதயகுமார் முன்னாள் அமைச்சர் அவர் வந்து பேசியிருக்காரு. அவர் ஆக்சுவலி அவர் பேச ஃபர்ஸ்ட் கேட்கும்போது புரியல எனக்கு, இது எப்படி நீங்க பேச முடியுது உங்களால அப்படின்ற மாதிரி இருக்கு. எனக்குலாம் அதை கேட்க ஆரம்பிச்சுன்னு புரிஞ்சு போச்சு. அண்ணே ரெடியா இருங்கண்ணே, ஆல்ரெடி ஆயிட்டாப்ல இங்க ஒருத்தர் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அந்த வீடியோ வந்து மானங்கெட்ட முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சட்டசபையில அப்பாவை தேடுறீங்க, உங்க பிறப்பை பத்தி அப்படின்னு பேசுறாரு. இதெல்லாம் எந்த வகையில நியாயம் தெரியல. கூடிய சீக்கிரம் அங்க இருக்கிற தாவேக்கள் யாராவது ஒருத்தர் வந்து ஃபைல் பண்ண போறாரு. யாரோட போலீஸ் நேரா வந்து சிஎம் பார்த்து என்னென்ன பேச்சு பேசுறீங்க, அதாவது வந்து இது சும்மா கிடையாது. நீங்க இந்த சிஎம் எல்லாம் விடுங்க, ஒரு சாதாரண மனிதன் யாரா இருந்தாலும் அவனை பார்த்து உன் பிறப்பு மேலேயே எனக்கு ஒரு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா இது என்ன மாதிரி ஒரு கேவலமான பேச்சு. அதேதான் இந்த மாதிரி பேசுனதுக்கு தானே உங்களை தூக்கி போட்டு சாத்தி நீ போட போன ஸ்மாக். இது என்னன்னா ஏற்கனவே இந்த ஒரு லாஸ்ட் 3 டேஸா பாத்தீங்க அப்படின்னா டிஎம்கே வாய் திறக்காத காரணம் என்ன அப்படின்னா, அதாவது இவங்க போறாங்க திமுக தாவேக்கா அடிபட்டு இருக்கிற மாதிரி தெரியுது, சரி ரைட் இதுதான் நிறைய கரெக்டா. நீங்க வந்து இந்த கேம்ஸ் எல்லாம் ஆடிருந்தீங்கன்னா இதுதான் பெயின் ஸ்மாக்லாம் இருக்கும். ஸ்மாக் டவுன்லாம் விளையாடும்போது அப்படியே தலை அப்படி சுத்தினே இருப்பான். அப்படி சுத்தி அப்படியே அடி வாங்கி இப்படி தலை உருண்டுட்டு இருக்கிற நேரத்துல கிட்ட போய் அமுக்குனீங்கன்னா போட்டு ஸ்மாக்க போட்டுருவான். அப்ப என்னன்னா இவனுங்க போடலாம், நீங்க இருந்து ஓடி போறானுங்க, அவன் அங்க இருந்து ரிவர்ஸ் ஸ்மாக்க போடுறான்.
போட்டு படான்னு வந்த வேகத்துல கிருட்டு 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 கிருட்டுன்னு சுத்தி நேரா போய் அந்த கம்பியில போய் விழுந்து தம்பி வந்து காணாம போயிட்டாப்ல. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இப்ப இதுக்கு குறுக்க வந்து இவரு நம்ம அண்ணன் வந்து என்ன ஆர்பி உதயகுமார் எதையாவது கொஞ்சமாவது ஒரு இத்தனை வருஷம் அரசியல் இருக்கிறமே நாகரிகமா பேசணும், அறிவோட பேசணும், மூளையோட பேசணும், ஏதாவது கொஞ்சமாவது இருக்குதா? இவரெல்லாம் வந்து ஒரு மூத்த அரசியல்வாதின்னு சொல்லி சுத்தி முன்னாள் அமைச்சர் வேற சார். முன்னாள் அமைச்சர் வேற என்ன கர்மத்துக்கு ரைட் ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரே சிரிப்பா இருக்கும். ஏய் நமக்கு ஒரு கம்பெனி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஜாலியா இருப்பாரு. ரெண்டு பேரும் மாறி மாறி இந்த வாரம் இவரு அடுத்த வாரம் அவருக்கு மாறி மாறி ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துட்டுமா இனிமேல. அந்த ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு விஷயம் சொல்றாரு சார். நீங்க வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து அபகரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அடிப்படை உறுப்பினரா இருக்கணும், இல்ல உறுப்பினரோட மகனா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இவங்களுக்காக தான் இந்த கட்சி இருக்கிற மாதிரியும் மக்களுக்கான அரசியலா இவங்க பண்ணாத மாதிரியுமே அதை ஸ்டார்ட் பண்றாருல. அப்பவே என்ன இந்த மாதிரி கட்சியை காப்பாத்த துப்பு இல்ல. அங்க இருக்கவங்க பாதி பேர் அங்க போயிட்டாங்க. யார் நினைத்தாலும் இன்று நான் சொல்கிறேன் எழுதி கொள்ளுங்கள், அதிமுகவை அழிக்க ஒருவன் பிறந்து வர முடியாது இனிமேலாம். அடிச்சு ஓரமா போட்டுருக்காங்க, எந்திரிக்க கூட முடியும். படுத்து நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு இருக்கிற 47 பேர்ல ஏற்கனவே 25 பேர் இந்த பக்கம் வந்துடலான்னு தாவி ரெடி ஆகி கிளம்பி வந்து அதுக்கப்புறம் வண்டியை திரும்ப யூட்டன் போட்டு அங்க சரியில்லடா சிச்சுவேஷன் அப்படின்னு அப்புறம் திருப்பிக்கிட்டு திரும்ப வந்து உட்காந்தனாலதான் நீங்க இந்த 47 இருக்கு. இல்லைன்னா என்னால 22 வெக்காம இல்ல. இவங்கெல்லாம் வந்து வாய் பேசுறாங்க. நல்லா இருக்குதுங்க, இது செம்ம ஜாலியா இருக்குது எனக்கு. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேங்க. இவங்க பேசுறதுலாம் ரொம்ப அவதூறு தான், அசிங்கம் தான், கேவலம் தான், காண்டு வருது தான். பட் ஆனால் ஐ எம் வெரி ஹாப்பி. என்ன அப்படின்னா ஒருத்தன் நேரா மக்கள்கிட்ட போயிட்டு என்னை அடி அப்படின்னு சொல்றானுங்க. நேரா போய் மக்கள்கிட்ட நின்றுட்டு எனக்கு உன்னைய பிடிக்கும் பிடிக்காதுன்றதெல்லாம் விடு, உனக்கு இன்னையில இருந்து என்னைய பிடிக்காது அப்படின்னு இவங்களே போய் சொல்றாங்க வாலண்டியா. எனக்கு நீ 2031 ஓட்டு போடக்கூடாது, எனக்கு வேணாங்க அந்த ஓட்டு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அவங்க தலையில அவ்வளவுதான் ரெடி அவங்க கிவ் அப் பண்ணிட்டாங்க. திஸ் இஸ் த வே ஆஃப் கிவிங் அப். ஒருத்தனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே அவங்களுடைய அந்த ஒரு ஃபுல் இதுவுமே வந்து சிஸ்டமே ஆடி போனதுக்கு அப்புறமா தப்பு மேல தப்பு பண்ண ஆரம்பிப்பாங்க. ரைட்டுங்களா? அந்த ஒரு பொறுமை இருக்காது, அவங்களுடைய சுயநலத்தோட அவங்களுடைய அந்த இது கான்சியஸ்னஸோட நடந்துக்க மாட்டாங்க. அதனால வந்து அவங்க அதெல்லாம் இல்லாம இப்ப தடுமாறி நடக்கும் போது எல்லாமே தப்பா தான் நடக்கும். அதுவும் வந்து உங்களுக்கு அரசு யாரு அரசு அப்படின்னா ஒரு கட்சி, அவங்க கட்சியில சொந்த கட்சியில இருக்கிறவங்கள தப்பு பண்ணா அடிச்சு தூக்குது. ஒரு அமைச்சர்கள் மீட்டிங் நடத்தி அந்த அமைச்சர்களுக்கு வார்னிங் கொடுக்குறாங்க. உங்க அமைச்சர்கள் என்னென்ன பேச்சு பேசியிருப்பாங்க, ஒரு நாள் அவங்கள கண்டிக்கிறதுக்கு உங்களுடைய முதல்வராக இருந்தவங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு துளியாவது தைரியம் இருந்துச்சா? இதை விட மோசமான வார்த்தை நான் சொல்லுவேன், வேணான்னு விடுறேன். ஒரு துளி தைரியம் இருந்துச்சா? அவங்க அமைச்சர்களை கண்டிக்கிறதுக்கு உங்ககிட்ட தைரியம் கிடையாது. அவங்கள எதுவுமே சொல்ல முடியாது. அவங்க வச்சதுதான் சட்டம் அந்தந்த மாவட்டத்துல. அந்த கட்சியில அவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து நடத்தி கொடுக்கறதுல அதை வாங்கிட்டு அமைதியா உட்காந்து பார்த்து பண்ணுப்பா, இந்த வர தேர்தலையாவது அப்படின்னு கேட்கதான் கெஞ்சதான் முடியும் ஸ்டாலின் அவர்களால. ஒண்ணுமே பண்ண முடியாது. முடிஞ்சு போச்சு, டாட்டா பாய் பாய். நம்ம இதுக்கு முன்னாடி மேயர் பிரியா அவர்களை பற்றி பேசியிருந்தோம்ல சார். அவங்க தான் வந்து முதலமைச்சரை பார்க்கணும் கிடையாது, முதலமைச்சர் தான் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க குளத்தூருக்கு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா எல்முருகன் அவர் மத்திய அமைச்சர் அவரும் கலந்துக்கிட்டாரு, விஎஸ் பாபு அவர்களும் கலந்துக்கிட்டாங்க, எல்லாருமே கலந்துட்டாங்க. என்னன்னா ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு திட்டங்கள் தொடங்கி வைக்கிற ஒரு இது அவங்க அது மேயர் பிரியா கலந்துக்கிட்டாங்க. அப்போ அவங்க கிட்ட கேட்குறாங்க, ரீசெண்டாக நீங்கள் நிறைய ஃபங்க்ஷன்ஸில் கலந்துக்கலையே ஏன் அப்படின்னு கேட்டாங்க. எல்லா ஃபங்க்ஷன்ஸும் கலந்துட்டு தானே இருக்கேன் நான் அப்படின்னா. இல்லை முதலமைச்சர் வந்து பெரம்பூருக்கு வந்து அவர் எம்எல்ஏ ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணாங்க, அப்போ நீங்கள் ஏன் வரல அப்படின்னு கேட்டால் இன்வைட் வந்தால் தானே வர முடியும் அப்படிங்கிறாங்க. இது எம்எல்ஏ ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்வைட் உங்களுக்கு வரணுமா அப்படின்ற மாதிரி இருக்கு அவங்க பதில் சொல்கிறது. நான் ரீசெண்டாக எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் கலந்துட்டு தான் இருக்கேன், சரிங்க வரேங்க கேட்குறாங்க. எந்த கேள்விக்கு பதில் சொன்ன 2 பதில் மட்டும் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அவங்க. மக்கள் பண்ண பாவம் அந்த திமுக கிட்ட ஆட்சியை கையில் கொடுத்து தேவையில்லாமல் அது மூலமாக அங்கே போய் இங்கே போய் இவங்க கிட்ட மேயர் பதவி வந்து உட்காந்துட்டு இருக்கு. ஏன்னா கார்பரேஷன்ல இவங்களோட ஆதிக்கம் இன்னும் அதிகமா இருக்கு சார். அதே மாதிரி இருக்கும். சிவகங்கை எம்எல்ஏ குழந்தை ராணி அவங்க இருக்காங்க, அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இன்ஸ்பெக்ஷன் போயிருக்காங்க. அங்க பக்கத்துலயே பெரிய குப்பை கிடங்கு இருந்திருக்கு. அங்க இருக்க டீன் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இங்க பக்கத்துல குப்பை கிடங்கு இருக்கு, ஸோ அது அந்த சுவாசிக்கிற காத்தே ரொம்ப நச்சா இருக்கு, அதுக்கு ஏதாவது பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு. அவங்க இங்க வந்து 60 நாள்ல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, துறை ரீதியாகவும் பேசியிருக்காங்க. எந்த கம்ப்ளைண்ட்ஸ் எடுக்காதனால அவங்க இப்போ அவங்களோட காசை வச்சு, அதாவது சட்டமன்ற மேம்பாட்டு நிதி கூட கிடையாது, அவங்களோட சொந்த நிதியை வச்சு அந்த குப்பை கிடங்கை கிளீன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது எரியூட்டுறதுனால வர பிரச்சனைகள் எல்லாம் பார்த்து அதுக்கு தனியாக ஏதாவது கொண்டு வரணும்னு ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க சார். ஸோ இவங்களோட ஆதிக்கம் வந்து கார்பரேஷன்ல இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. இந்த உள்ளாட்சி தேர்தல் வந்தாதான் கொஞ்ச நாள்
ஒண்ணும் இல்ல, இந்த கொசுலாம் ரொம்ப ஓவரா சுத்திக்கிட்டே இருக்கும். ம், ம். இந்த நவம்பர் டிசம்பர் ஆச்சு அப்படின்னா கொசு தொல்லை தாங்காது. அது ஒரு மார்ச் மாசம் வர வரைக்கும் தான். வெயில் காலம் வந்து அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, சூரியன் மேலேருந்து பொழக்கிற பொழையில எல்லாம் பறந்து போயிருங்க. அந்த மாதிரி இந்த கொசுவெல்லாம் கொசு கூட்டமா இருந்தாலுமே அது கொசு தான். ரைட்டுங்களா? இந்த கொசு அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? தம்பி இந்த மருந்தை எடு அப்படின்னு போட்டு ஒரு அடி அடிச்சா ஓடும் எல்லாம். ஓடும் பாருங்க இன்னும் கொஞ்சம் மாசம். அதே மாதிரி கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன்ல ஒரு 5 ஆஃபீஸர்ஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க சார். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவங்க மேலே ஊழல் லஞ்ச நடவடிக்கை இருக்குன்னு என்னென்ன மாதிரி விஷயங்கள் வேணால் சொல்கிறாங்க. அவங்க பேர் மென்ஷன் பண்ண வேணாம். பட் ஆனால் அவங்க என்ன ஆஃபீஸராக இருந்திருக்காங்க, என்ன ஊழல் பண்ணியிருக்காங்க, என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க மட்டும் பார்க்கலாம். மண்டல சுகாதார அலுவலராக இருந்திருக்காங்க சார். 9 லட்சம் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் வாங்கியதாக போலி பில்ஸ் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த குற்றச்சாட்டுக்காக அவங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து மூத்த பூச்சியல் நிபுணர் வேலை வாங்கி தருவதாக கூறி 6 லட்சம் பெற்றதாக குற்றச்சாட்டு. அதுக்கடுத்து உதவி செயற்பொறியாளர் கட்டிட உரிமையாளரிடம் ரூபாய் 2 லட்சம் கேட்டதாக குற்றச்சாட்டு. அதுக்கடுத்து மாநகராட்சி சாலை பணியாளர் அனைத்து அனுமதிகளும் இருந்தும் வீட்டை சீல் வைப்பதாக மிரட்டி 50,000 லஞ்சம் பெற்றதாக குற்றச்சாட்டு. பில் கிளர்க் துர்கா மற்றும் அவரது கணவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து மெக்கானிக்கல் துறை ஒப்பந்ததாரின் பில்களை நிறைவேற்ற லஞ்சம் கேட்டதாக குற்றச்சாட்டு. இந்த மாதிரி ஒரு கார்பரேஷனில் கிரேட்டர் சென்னை கார்பரேஷனில் இந்த மாதிரி 5 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி அதான் சொன்னேன், மாநகராட்சியில் இன்னுமே இவங்களாம் இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. 50,000 1 லட்சம் 1.5 லட்சம் வாங்கின இவங்கெல்லாம் சஸ்பெண்டு. இவங்க கிட்ட இருந்து மொத்தமாக இந்த மாதிரி ஒரு முறையும் 50,000 60,000 50,000 60,000 கட்டிங்லாம் வாங்கி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சேர்த்த அந்த அமைச்சருங்களாம் எப்போ என்ன ஆவாங்க? அதை கேட்குறாங்களே மக்கள், யோசிக்கிறாங்கல்ல. அப்போ அதுக்கு ஒரு தீர்வு வரணும்ல சீக்கிரத்தில். அதுதான் இந்த 2031 நடக்கணுன்றேன் நான். கரெக்டாக மொத்த டேட்டா இதெல்லாம் வந்து ஒரு ப்ராசஸ். உங்களுக்கு இதெல்லாம் எங்கே போகுதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இதெல்லாம் வந்து இந்த அதிகாரிகள் அப்படி நினச்சிட்டு இருக்கீங்களா நீங்கள்? இல்லை இல்லை, அந்த நூல் பிடிச்சி அந்த கடைசியில் எங்கே போய் முடியுது? அந்த அதிகாரிகள் எல்லாம் ஒன்று வாடிச்செல்லாம் அப்படின்னு கூப்பிட்டு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அழகாக வாங்க வேண்டியதை வாங்கி டேட்டா வச்சா அது எங்கே போய் முடியும் அப்படின்னா ஒரு முறையும் ஏற்கனவே எப்படி வந்துட்டு இந்த 35 கோடி பேரம் பேசினப்போ வந்துட்டு ஒரு நபர்கிட்ட அந்த பேர்லாம் போய் சேர்ந்துச்சோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு அமைச்சர்கள்ட்ட போய் சேரும். அப்போ அந்த அமைச்சர்கள் எல்லாம் ஒன்றா சேருவாங்க. அதுக்கப்புறம் திமுகவும் அதிமுகவும் ஒன்றா சேரும். அது கூட மேபி பாஜக கூட ஒன்றா சேர்ந்தாலும் சேரும். நாம் தமிழர் கட்சி பொது வேட்பாளரும் ஓ எல்லாரும் ஒன்றா வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அட் டைமில் 50 பேர் ஒன்றா வச்சு 2031 ஒரு அடியை போட்டோம் அப்படின்னா ஒரே அடி, இதுக்கப்புறம் நீ எந்திரிக்க முடியாது, டோட்டல் க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு க்ளோஸ் சாப்டர் வந்துட்டு 31 கொடுத்தோம் அப்படின்னா தமிழ்நாடு சுத்தமாயிரும். அதுக்கப்புறம் டெய்லி பெருக்க வேணாம், கார்பரேஷன் தொழிலாளிகளுக்கு வேலையே இருக்காது. அதுக்கப்புறமா ரோடு பெருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம வீடு பெருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னு சொல்லுங்க? ஏன் சார்? உலகத்திலே இருக்கிற பெரிய குப்பையெல்லாம் வெளியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த குப்பையெல்லாம் இருந்து என்ன ஏமாத்திரம் எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். இருக்கிற பெரிய குப்பையெல்லாம் அடிச்சு நவுத்தியாச்சு. அப்புறம் என்னன்ற மாதிரி அதெல்லாம் பார்க்கலாம். அந்த குப்பையை போயிடுச்சுன்னா இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு சரி இதை விடுங்க, இது இருந்துட்டு போகுது அப்படின்னு நமக்கு ஒரு மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி மாறுங்க. போக்குவரத்து துறைக்கு ஒரு முக்கியமான ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்க முதலமைச்சர் என்ன அப்படின்னா, இனிமேல் பேசஞ்சர்ஸோட டிக்கெட் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக இந்த ஆட்ஸ்லாம் கொண்டு வராங்க இல்லையா பஸ்ஸில், அந்த மாதிரி கொண்டு வந்து வருவாய் அதிகப்படுத்தணும். ஸோ அதை வந்து மக்கள் மேலே திணிச்சு அவங்க டிக்கெட் ப்ரைஸ் அதிகப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு சார். இந்த போக்குவரத்து துறைன்னு மட்டும் கிடையாது, எல்லா துறைகள்லையுமே இவங்க யோசிக்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, மக்களுக்கு எது பயனளிக்கும், மக்கள் மேல ஒரு சுமை போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், மக்களுடைய அந்த ஒரு பேர்டனை எப்படி கம்மி பண்ணலாம், அது வந்து முக்கியமா நிதி சுமையை எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்ற எல்லாத்துலயுமே வந்து இவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. அந்த வகையில பார்க்கும்போது இது ஒரு நல்ல முடிவு. இந்த ஒரு ஏற்பாடும் வந்து மக்களுக்கு பெரிய லெவல்ல வந்து வரவேற்கப்படும். இதில் நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் நமக்கு என்ன ரொம்ப தெளிவா புரியுதுன்னா, இட் இஸ் நாட் எனிமோர் ஒன் பார்ட்டி வெர்சஸ் ஒன் பார்ட்டி பாலிடிக்ஸ் இன் தமிழ்நாடு எனிமோர். ஒரு கட்சிக்குமான போட்டியும் போரும் ஒரு பெரிய சண்டையும் கலவரமும் அதுதான் அரசியல்ன்ற நிலை மாறிடுச்சு. இப்போ இந்த 2026 எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமா இப்போ இது எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னா, இட் இஸ் த பார்ட்டி வெர்சஸ் பீப்புள். அதாவது ரூலிங் பார்ட்டி வெர்சஸ் பீப்புள். இந்த ரூலிங் பார்ட்டி எதனாலும் தப்பு பண்ணிச்சுன்னா உரிமையோட இந்த மக்கள் அந்த குறைய கேட்பாங்க. இப்போ லஞ்ச ஒழிப்புக்கு வந்துட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாங்க. ஆமாம், இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்பர் கொடுத்து வச்சிருந்தீங்க? 20,000 கேஸ் பெண்டிங்கில் இருக்கான் சார். அதில் அதுக்கெல்லாம் பொறுப்பேற்றுவாரா சிஎம் அப்படிலாம் கமெண்ட்ஸில் வருது சார். இருக்குதுங்களா? இப்போ ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நம்பர் கொடுத்துருந்தீங்க, பேர் வச்சியே சோறு வச்சியாம்பாங்களா, அந்த மாதிரி நம்பர் கொடுத்தீங்க.
அதெல்லாம் இருக்குதான் செய்யுது. புகார் பெட்டின்னு ஒரு பாக்ஸ் வைப்பீங்க. ம். அதுல இருந்து எடுத்து படிச்சு பார்த்துட்டு யாரோ ஒருத்தங்களுக்கு வந்து கணவனை காணாமா அப்படிம்பீங்க. அவர் கண்ணுக்குட்டி காணாம்பா, கண்ணுக்குட்டி வேணும்பாரு. இந்த மாதிரி தான் நடந்திருக்கும். இது மாதிரி தான் நீங்க பண்ணுவீங்க எதையாவது. அப்புறம் அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு சமோசா மடிச்சு போட்டு பேப்பர் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பீங்க. ம். உங்ககிட்ட யாராவது கொடுக்க வந்தா கூட தள்ளி விட்டு போயிருவீங்க நீங்க. அப்புறம் இந்த மாதிரி அரசியல் பண்ணிட்டு இருந்த நீங்க எப்படி வந்துட்டு இப்ப 20,000 கேஸ் கிட்ட பெண்டிங் இல்லாம இருக்கும்? அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். எடுக்காம இருந்துட்டு சார் வாங்க சொன்னது நீங்க தான் சார். அப்ப எப்படி சார் நீங்க அவங்களை தூக்கி உள்ள வைப்பீங்க? நீங்க என்ன சார் எனக்கு புரியவே இல்லை எனக்கு. ம். இது எதுக்கு நீங்க முதல்ல அந்த நம்பர் கொடுத்தீங்கன்னு எனக்கு புரியல. அதுவே ஒரு பெரிய ஸ்கேம். ரைட்டா? அந்த ஸ்கேமையும் மக்கள் நம்புனாங்க. 20,000 பேர் அவங்களை நம்பி கொடுத்துருக்காங்க பாருங்க கம்ப்ளைண்ட். அந்த மக்களோட நிலைமை நினைச்சா ரொம்ப சோகமா இருக்குது. அவங்களாம் இன்னைக்கு இதை கொடுத்தாங்க அப்படின்னா என்ன நடக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இட்ஸ் கோயிங் டு பி தாவேக்கா வெர்சஸ் பீப்புள். உரிமையாக அது கேட்பாங்க. தம்பி என்ன தம்பி நல்லா ஆச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா எல்லாமே சூப்பராக போயிட்டு இருக்கு. இந்த ஊரில் இந்த இடத்துல இவன் இப்படி பண்ணுறான் தம்பி, இவனை மட்டும் தூக்கு அப்படிம்பாங்க. சரிங்கம்மா தூக்கிடுறேங்கம்மா அப்படின்னு சொல்லி சிஎம் உடனே அழகா அப்படியே தூக்கிடுவார். ரைட்டுங்களா? அவ்வளோதான். இவ்வளோதான். இனிமே அரசியலே தமிழ்நாட்டில் இப்படி தான். எவனாவது ஒருத்தன் இப்போ அவர் சொல் வாங்கி கொடுத்தான் பாருங்க தவேக்காக்கு. அந்த மாதிரி எவனாவது ஒருத்தன் பெரிய லெவல்லே பண்ணா கூட உன்னையும் நான் தூக்கிடுவேன் அப்படின்றதையும் சொல்றாரு. மினிஸ்டரா இருந்தாலும் மினிஸ்டர்ஸையே தூக்கிடுவேன்றாங்க. இப்ப மத்தவங்க எல்லாம் ஏமாத்துறான். புரியுது. இப்ப சொல்றது மட்டும் கிடையாது தம்பி, சொல்றதையும் செய்வேன். அப்ப இந்த எனக்கு இந்த டயலாக் தான் ஞாபகம் வருது. இன்னைக்கு இந்த விஷயம்லாம் நடந்ததுல இருந்து ஆரம்பிச்சு திமுககாரங்களாம் ஷாக்கா உட்காந்துட்டு ஏங்க தூக்கிட்டீங்க, அப்ப நான் உலகலாய்க்கு சொன்னேன்னு நினைச்சியா அப்படின்னு ரஜினி கேட்பாருல. அந்த மாதிரி நான் என்ன சும்மா சொன்னேன்னு நினைச்சியா? டே உண்மையா தான்டா சொன்னேன், அவன் போடுனா போட்டுருவாமா அப்படின்ற மாதிரி நிஜமாவே நம்ம ஆளுங்க வந்து தரமான சம்பவம் பண்றாங்க. இப்ப இதுல மக்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா, கரெக்டான கட்சிக்கு தாண்டா ஓட்டு போட்டிருக்கோம். ஒரு வாரம் 2 வாரம் திடீர்னு டவுன் ஆகிற மாதிரி போகுது. என்னடா ஒரு இப்படி சொல்றாங்களே அப்படி சொல்றாங்களே, என்ன நடக்குது, இதுக்கு எப்படா நம்ம பதில் சொல்றது என்ன தெரியலையே, ஊப்பிங்கெல்லாம் செம்மையா கதறாங்களே, வாங்கின காசுக்கு லொல் 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 லொல்ன்றாங்களே, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜீப்பை எகுற வாயும் வந்து குமுறுதே, என்னத்தை பண்ணலாம் அவங்க அப்படின்னு பார்க்கும்போது அப்புறம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிராஃப் திடீர்னு இப்படி இறங்குற மாதிரி இறங்கி ஏறிடுது. இப்போ இவங்க எடுக்கிற நடவடிக்கைகள், அமைச்சர்கள் கொடுக்குற பதில், ஒரு ப்ரெஸ் மீட் 20 நிமிஷம் வச்சு ஒரு அமைச்சர் கொடுக்குறாரு அப்படின்னா அதுல ஒரு உண்மைத்தன்மை எவ்வளவு இருக்குதுன்றது தெரியுது. அதுக்கப்புறம் உங்களால பதில் பேச முடியல. ஒரு தடவை நயினார் நாகேந்திரன் பிரஸ் மீட் கொடுத்தாரு. அந்த ஒரு தடவை கொடுத்ததுக்காக மதிச்சு அந்த மேட்டரை விட்டுருந்துருக்கலாம். அதுக்காகவாது அந்த பழி ஏத்துருந்துருக்கலாம் அமைச்சர் ரமேஷ் அவர்கள். சரி நயினார் நாகேந்திரன் அரசியல் பண்றதுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, பண்ணிட்டு போட்டோம், செல்ல பிள்ளை செல்லக்குட்டி அம்மு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாம் வாய்ப்பு. அதையும் பறிச்சு அவரோட அதிக டைம்ல கொடுத்துருக்காரு. 20 நிமிஷம் பிரஸ் மீட்டை கொடுத்து பதில கொடுத்து விட்டு இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் சரி வரேன், இன்னொன்னு எடுத்துட்டு வரேன் நானு அப்படி போய் உட்காந்துட்டாரு உள்ள. இப்போ யாருக்குமே இங்கே வாய்ப்பே கொடுக்கல. அப்படிங்கும்போது எதிர்கட்சிக்கு வேலை கிடையாது, வீட்டில் உட்காந்துருக்கவங்களுக்கு வேலை கிடையாது, பொது வேட்பாளர்களுக்கு வேலை கிடையாது, யாருக்குமே இப்போ இங்கே வேலை கிடையாது. எல்லாரும் என்ன பண்ண போறாங்க, ஒன்னா சேர போறாங்க. அதுதான் படுத்து நடக்க போகுது. அது மட்டும் நடந்துச்சுன்னா மொத்தமா க்ளோஸ். ஐயோ அது நடக்கணும், அது நடக்கிற மாதிரி தான் தெரியுது. நல்லா பாருங்க. இப்ப இதுக்கப்புறம் இவங்க ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கும். இவங்க வாங்கவும் மாட்டேங்கிறாங்க, கட்சிகளை வாங்குறவங்களையும் தூக்கி போட்டு இவங்களே மிதிக்கிறாங்க, இவங்களே வந்து போலீஸ் கிட்ட காட்டியும் கொடுக்குறாங்க. இதுக்கு மேலாம் இவங்களை வச்சுட்டு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது மாப்பிள்ள. இவ்வளவுதான்டா, இன்னும் ஒரு தடவை இவங்களை ஜெயிக்க விட்டோம்னா ஒண்ணும் பண்ண முடியாது, காணாம போயிடும். அது ஏன்னா அவ்வளவு வருத்தப்படுறீங்க நீங்க, ஏன் அவ்வளவு வருத்தப்படுறீங்க? அவ்வளவு இன்னும் காசு கீசு எதுவுமே இல்லாம 10 பைசா பிரயோஜனம் இல்லாம கடந்த 5 வருஷத்துல நீங்க வந்து மக்கள் சேவையை மட்டுமே பண்ணிட்டு என்ன பண்றீங்க? அதிகாரம் இல்ல சார் அவங்க கிட்ட. அது வேணும், அந்த திமிரு, அந்த திமிரு வேணும். இந்த ஏரியாவில் நடந்து போகும்போது வரும்போதெல்லாம் எல்லாரும் வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா, ஐயா வணக்கம்யான்னு வைக்கணும். அப்ப நீங்க அப்படின்னு அந்த ஒரு வணக்கத்தை வாங்கிக்கிட்டு அந்த ஒரு மிதப்புலையே சுத்திக்கிட்டு காசெல்லாம் ஆட்டையை போட்டு உங்க பேரன் பேத்தி கொள்ளு பேத்தி வரைக்கும் எல்லாரையுமே அமெரிக்கால ஆப்பிரிக்கால படிக்க வைக்கணும். நாங்களாம் இங்க உட்காந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிப்போம், அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல செவரி இடிஞ்சு விழுந்துகிட்டு இருக்கோம். இல்ல அந்த அன்று இன்றுன்னு ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு சார். அன்று அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்து பிரச்சாரத்துக்கு போகும்போது ஒரு அம்மா வந்து கொடுத்து திருப்பியும் காலில் விழும்போது தட்டி விடுவார். அவரு திருப்பியும் நிறைய பேர் ரோடு நடப்பாரு, கூட்டமா வரும், அவங்க வந்து அதட்டி இப்படின்னு அவரு சொல்லுவார். அப்படிலாம் பார்த்துருப்போம் இல்லையா? இப்போ இன்று அப்படின்னு சொல்லி போயிட்டு எல்லாருக்கும் பணி நியமனம் நடக்கும்போது கட்டி பிடிக்கிறாரு, ஹேண்ட் ஷேக் பண்றாரு, நடந்து வரும்போதெல்லாம் தோல்ல கட்டி தட்டி விடுறாரு, அந்த பஸ் இதுக்கெல்லாம் போகும்போது எல்லாருக்கும் கை கொடுத்து வணக்கம் கொடுத்து பேசுறாரு. அன்று இன்று இப்போ அன்றைய முதல்வர் இன்றைய முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேரிசன்லாம் போட ஆரம்பிச்சு. அதுக்கு 2-3 பாட்டுலாம் வச்சிருப்பானுங்களே. ஆமா போட்டாங்க. அதில் அந்த இந்த பாட்டு ஒன்று போட்டுருவானுங்க. தான தான தானா தன தான தானான்னு ஒரு பாட்டு போட்டு விட்டுருவானுங்க. அது உண்மை ஒரு நாள், அப்புறம் உண்மை ஒரு நாள் வெல்லும். உண்மை எங்க இருக்கு? ஒரு நிமிஷம் பாட்டு நிறுத்து. எங்க உண்மை எங்க இருக்கு? எங்க இருக்கு உண்மை?
உண்மை அங்க உள்ள உட்காந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்குது. நீ எங்க உண்மை ஒரு நாள் வெல்லுகிற? அதான் சார் உண்மை விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் உண்மை தான் 4ஆம் தேதியே ஜெயிச்சிருச்சு. நீ என்ன இதுக்கப்புறம் வந்து உண்மை வெல்லும் ஒரு நாள் எங்கேயா அந்த ஒரு நாள் வந்து 60 நாள் ஆயிடுச்சு அவங்க ஆட்சிக்கு வந்து. நீ என்ன இன்னும் உண்மை ஒரு நாள் வெல்லுமாம்ல? பெரிய ஒரு லிங்க ரஜினி அப்படியே ஒரு சொத்தெல்லாம் எழுதி அந்த மக்களுக்கெல்லாம் கொடுத்து டேம் கட்டி கொடுத்துட்டு இவர் கிளம்பி போயிட்டு இருக்காரு மலையில நனைஞ்சுக்கிட்டு போகும்போது. அவங்க கிளம்பும் போது ஏதோ கேட்டாங்களா, அவனு இருக்கட்டும் பரவாயில்ல நான் நடந்தே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே நடந்து வந்தாராமா. அந்த பாலத்தை நடந்து போகும்போது அப்படியே அந்த பாலத்தை வந்து தொட்டு பார்த்துட்டு போனாராம். வேணாம் எனக்கு கோவம் வந்து அந்த பாட்டை மட்டும் நீங்க போடுறேன், வேற எந்த பாட்டெல்லாம் போட சொல்லுங்க, ஓகே அந்த பாட்டை மட்டும் போட வேணாம் தயவுசெய்து சொல்லுங்க இவங்களை. டாஸ்மாக் சைட்ல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்ஸ் நிறைய இருக்குல்ல சார், அதெல்லாம் கம்மி பண்ணிடலாம். அதுக்கு பதிலாக ரெஸ்டோ பார்ஸ் எல்லாம் கொண்டு வரலாம். உணவகம் மற்றும் மதுபானம் ரெண்டுமே கிடைக்கிற அளவுக்கு கொண்டு வரலாம். எதனால அப்படின்னா FL2 லைசன்ஸ் இல்லாம மதிப்பு கூட்டு வரியும் கொடுத்து அதை ஆட் பண்ணோம்னா வருவாய் ஜாஸ்தியா வரும் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சார். ரெஸ்டோ பார்ஸ் இதுக்கு மேலே அதிகப்படுத்தலாம். ஏன்னா கேரளா, பெங்களூர், ஆந்திரா இந்த மாதிரி இடத்துலலாம் ரெஸ்டோ பார்ஸ் தான் அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அவங்களுக்கு அதில் வருவாய் அதிகமாக வருங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்துட்டு நீங்கள் தமிழ்நாடு லிக்கர் இந்த லிக்கர் தான் வச்சு விற்கணும்னு ஒரு லைசன்ஸ் இருக்கும். நீங்கள் ஃபாரின் லிக்கர்லாம் வச்சு விற்கணும் அப்படின்னா வந்துட்டு ஐ மீன் அந்த பெரிய பெரிய லிக்கர்லாம் வச்சு விற்கணும், இம்போர்ட்டட் லிக்கர்லாம் வச்சு விற்கணும்னா அதுக்கு ஒரு ப்ரைஸிங் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். இன்னொன்று உங்களுக்கு வந்து அதில் வரும்போது உங்களுக்கு ஃபுட்டு ட்ரிங்க்ஸ் அப்படின்னு எல்லாமே போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு ப்ரைஸிங் ஒரு பெரிய ஒரு இது. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டியும் அஃப்கோர்ஸ் கோயம்பேடுல அன்னைக்கு வந்து ஒரு ரெஸ்டோ பாருக்கு வெளியே வச்சு தான் ஒரு பொண்ணுக்கு ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்துச்சு. சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் நம்ம பார்த்தோம், இருக்கலாம், ரைட், கரெக்ட். பட் ஆனாலுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெஸ்டோ பார் எப்படி இயங்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்துட்டு இந்த சனி ஞாயிறுகளில் மட்டும்தான் சரியான கூட்டம் கூடும். மற்றபடி நீங்கள் வீக் டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கூட்டம்லாம் ஒன்றுமே இருக்காது. சும்மா அந்த ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஒரு 2 பேர் வருவானுங்க, அப்படியே வந்துட்டு வந்து உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு பேசிட்டு அப்படியே கிளம்பி போகிற இந்த மாதிரி ஒரு மைல்டான கூட்டம் தான் வீக் டேஸில் இருக்கும். இந்த ரெஸ்டோ பார்ஸ் இயங்குறதே பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸை நோக்கி தான் மெயினாக போகுது. ஃபேமிலி ரெஸ்டோ பார்ஸ் அஃப்கோர்ஸ் இருக்குது, பட் நம்ம ஊரில் வந்து இது ப்ரைவேட்டைஸ்ட் ஆகாதனால ஃபேமிலி ரெஸ்டோ பார்ஸ்ன்றது ரொம்ப கம்மி. நீங்கள் பெரிய பெரிய ஹோட்டல் போனீங்கன்னா மட்டும்தான் அந்த மாதிரி ஃபேமிலியாக போயிட்டு ஒரு டைனிங்கும் இருக்கும், அங்கே வந்து ட்ரிங்க்ஸ் இருக்குன்றதான் ரொம்ப கம்மி. நீங்கள் வந்து ஒரு 1500 ஒரு ஆள் செலவு பண்ணணும். ஃபேமிலியாக நீங்கள் ஒரு 5 பேர் போனீங்கன்னா 6000 7,000 ஒரே நாளில் லஞ்சுக்கோ டின்னருக்கோ நீங்கள் செலவு பண்ணுற ஆளாக இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி ஹோட்டல்ஸில் மட்டும்தான் அதெல்லாம் இருக்குது, ரைட்டுங்களா? அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெஸ்டோ பார்ஸ்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு யங்ஸ்டர்ஸுங்க அதிகமாக போகிற வர இடத்துல ஐடி காரிடாரு இந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி பெங்களூரு, மும்பை இங்கே மாதிரிலாம் ரெஸ்டோ பார்ஸ் தான் ஜாஸ்தி. இப்போ இங்கே வரவங்கலாம் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த யங்ஸ்டர்ஸுங்க 5 நாள் ஃபுல்லாக வேலை பார்க்குறானுங்க, ஐடிக்கு போகிறானுங்க, சனி ஞாயிறானா ரெஸ்டோ பார்க்கு வரானுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஃபுல்லாக டான்ஸ் ஆடிட்டு அவங்க பாட்டுக்கு வந்தானுங்களா, வேலையை குடிச்சானுங்களா, கிளம்பி போகிறானுங்களா, கேபை போட்டு வரானுங்க, கேப்லேயே போகிறானுங்க, பாதியே பார்த்தீங்கன்னா வண்டியே எடுத்து வர மாட்டானுங்க. இந்த ரெஸ்டோ பார்க் வர கும்பல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஐடிலாம் ரொம்ப தெளிவு, ட்ரங்க் அண்ட் டிரைவ்னு பிடிச்சி போடுவானுங்க, இதில் காசு போயிடும். இன்னொன்று பெரிய இந்த ஆக்சிடென்ட் நிறைய நடக்குது, அதனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேபில் தான் வருவாங்க, இறங்குவாங்க, போயிடுவாங்க, ரைட்டுங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இருக்கிறனால நீங்கள் இதுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு வருமானத்துலேருந்து ஆரம்பித்து இதை நீங்கள் கண்ட்ரோல்டாக எடுத்துகிட்டு போகிறதுலேருந்து ஆரம்பித்து அஃப்கோர்ஸ் பிரச்சனைகள் பெண்கள் எங்கே இருந்தாலுமே அவங்கள சுற்றி இந்த ஆண்கள்னால பிரச்சனைகள் இருக்க தான் போகுது, ரைட்டுங்களா? பட் ஆனால் வந்து இது வேற மாதிரி ஒரு மெத்தடில் இருக்கும். பட் ஆனால் இதே இந்த மாதிரி ஒரு பார்ஸுங்களை நீங்கள் அதிகமாக கொடுக்க டாஸ்மார்க் பார் அதிகமாக கொடுக்க என்ன ஆகுதுன்னா 150 ரூபா சரக்கு, 200 ரூபா சரக்கு, அந்த ஆல்கஹால் கன்சப்ஷன் கம்மி ஆயிடுமா? இது ஒரு வேலை ரொம்ப சீப்பான ஏங்க இந்த மாதிரி இதுக்கு போறவங்க தாங்க 6 நாள் 7 நாள் குடிக்கிறாங்க. அதான் சொல்றேன், இந்த யங்ஸ்டர்ஸுங்களை பார்த்து இவனுங்க வந்து குடிக்கிறானுங்க, பொண்ணுங்க குடிக்கிறாங்க, பசங்க குடிக்கிறாங்கன்றாங்களே, என்ன 7 நாள் குடிச்சிட்டுக்கிறானுங்களா? இந்த யங்ஸ்டர்ஸுங்களுக்கு வேலை இருக்குது, ஷிஃப்ட் பேசிஸில் போறானுங்க, முடிச்சுட்டு வீக்கெண்ட் ஆனால் போகிறான். இவங்க 6 நாள் 7 நாள் வேலையை பார்த்து முடிச்சுட்டு வர காசை அப்படியே கையிலேருந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. அப்போ இந்த மாதிரி பார்களை குறைக்கிறதன் மூலமாக உங்களுக்கு இதை குறைச்சா மகளிருங்க, ஃபேமிலி, இந்த லேடிஸுங்க, ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷம். அப்பாடா இவன் நைட்டெல்லாம் குடிச்சிட்டு வரான், வந்து வீட்டு வாசல்லே படுத்து கிடக்குறான், இவனால் பெரிய டார்ச்சரு, சண்டை, அடி தடி இதெல்லாம் நின்று போயிடும். இந்த பார்லாம் இல்லைன்னா இவங்கள முதல்ல குடியிலேருந்து நிறுத்தணும். ஆனால் டாஸ்மாகில் தானே உங்களுக்கு நல்ல வருமானம் வருது, அதை விட்டீங்க என்ன பண்ணுவீங்கன்னு போது நான் இதை அதிகப்படுத்துகிறேன். ஓகே, அப்போ இளைஞர்கள் அவன் ஒரு அளவு தெரிஞ்சு சனி ஞாயிறான வர கும்பல்னு ஒரு தருகிறான், அவனுக்கு இதை ரெஸ்டோ பார்ஸ் அதிகப்படுத்தணும் அப்படின்னா அது போயிட்டு போகுதுன்னு இதை மாதிரி இவங்க இதை பண்றதுங்கிறது வந்து ஒரு மெத்தடா இவங்க அப்ரோச் பண்றாங்க. அது எப்படிங்கிறது வேற சில முக்கியமான விஷயங்கள் அடுத்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம் சார். தேங்க்யூ. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557